ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு தகவல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரியாணி பற்றியோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அக்சசரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் இங்கு வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயனடைங்க காய்ஸ். இப்போ வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது இந்தியாவின் பூர்வீக உணவாக தோன்றினாலும் உண்மையில் இந்த உணவு வெகு தொலைவில் உருவானது. பிரியாணி என்பது பாரசீக வார்த்தையான பிரியன் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது சமைப்பதற்கு முன் வறுத்த மற்றும் அரிசிக்கான பாரசீக வார்த்தையான பிரெஞ்சு. பிரியாணி இந்தியாவிற்கு எப்படி வந்தது என்பது பற்றி பல கோட்பாடுகள் இருந்தாலும் அது மேற்கு ஆசியாவில் தோன்றியது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. துர்க் மங்கோலிய வெற்றியாளரான தைமூர் 1398இல் இந்தியாவின் எல்லைக்கு வந்தபோது தன்னுடன் பிரியாணிக்கு முன்னோடியை கொண்டு வந்ததாக ஒரு புராண கதை கூறுகிறது. தைமூரின் இராணுவத்தின் போர் பிரச்சார உணவாக நம்பப்பட்டது. அரிசி நிறைந்த மண்பானை, மசாலா பொருட்கள் மற்றும் எந்த இறைச்சிகள் கிடைக்கின்றனவோ அவைகள் ஒரு சூடான குழியில் புதைக்கப்பட்டு இறுதியில் தோண்டப்பட்டு போர் வீரர்களுக்கு பரிமாறப்படும். மும்தாஜ் ஒருமுறை இராணுவ முகாம்களுக்கு சென்று பார்த்தபோது முகலாய வீரர்கள் பலவீனமாகவும் ஊட்டச்சத்து குறைவாகவும் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. வீரர்களுக்கு சமச்சீரான ஊட்டச்சத்தை வழங்குவதற்காக இறைச்சியையும் அரிசியையும் சேர்த்து ஒரு சிறப்பு உணவை தயார் செய்யும்படி அவர் சமையல்காரரிடம் கேட்டார் எனவும் அதன் விளைவாக பிரியாணி உருவானது என்றும் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் ராயல்டிக்கான உணவாக இருந்த பிரியாணி இன்று உள்ளூர் உணர்வுகள் மற்றும் மரபுகளை பிரதிபலிக்கிறது மற்றும் பிரபலமான மற்றும் பொதுவான உணவாக மாறிவிட்டது. இன்று இந்தியாவில் ஹைதராபாத் பிரியாணி, முகல் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, லக்னோ பிரியாணி, காஷ்மீரி பிரியாணி, பெங்களூர் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, கொல்கத்தா பிரியாணி, சிந்தி பிரியாணி என பல வகைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்துவமான சுவையில் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. சென்னையில் சுக்குபாய் பிரியாணி, யா மொய்தீன் பிரியாணி, பாம் ஷோர் ரெஸ்டாரண்ட், சார்மினார் பிரியாணி, மலபார் பிரியாணி, பிஸ்மி பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி, ஹோட்டல் புகாரி, ஜூனியர் குப்பண்ணா, ஆசிப் பிரியாணி போன்ற பல கடைகள் உள்ளன. ஓகே கைஸ், இது போல பயனுள்ள தகவலை பார்க்க டெய்லி ஒரு தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.